ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் மாவு அரைக்க போகிறேங்க. நான் எப்போல்லாம் மாவு அரைக்கிறனோ அப்போல்லாம் உளுந்து வடை செய்வேன். ஏன்னா எனக்கு கிரைண்டரில் அரைச்சா தான் பிடிக்கும். மிக்சிலேயும் அரைச்சி செய்கிறாங்க, பட் எனக்கு அது சாஃப்டாக வராது. அதனால நான் கிரைண்டரில் தான் அரைச்சி யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம உளுந்து வடை செய்ய போகிறோம். அது நான் செய்கிறது நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. அது நான் அரிசி மாவுலாம் கலக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அரிசி இப்போ தான் எடுத்தேன். ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து கழுவி எடுத்துக்கிட்டேன். ஊரெல்லாம் வைக்கல, கழுவி எடுத்துருக்கேன். இந்த அரிசியை போட்டுட்டு இது நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் தான் நான் உளுந்து போடுவேன். உளுந்து போட்டு அரைச்சா நல்லா கிறிஸ்பியாக வரும். வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதால நான் பச்சை மிளகா ஒன்று தான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த பச்சை மிளகா காரம் இல்லை, அதனால தான் போட்டிருக்கேன். இல்லைன்னா நான் போட மாட்டேன். இப்போ பாருங்கள், இது மட்டும் தான் நான் போட்டு செய்ய போகிறேன். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வடையை போடணும். தண்ணி போட்டு குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக வடை போட்டால் ரொம்ப பிடிக்கும், போண்டா மாதிரி. அதனால் அவங்களுக்கு மட்டும் தனியாக போண்டா மாதிரி போட்டு கொடுத்துட்டு மாவு எடுத்து வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வரும்போது சூடாக செஞ்சு தரலான்னு. சூப்பராக வந்திருக்கு. இப்போ மாவு ஓடிட்டுருக்கு. இங்கே சைடில் வடை போட்டுட்ருக்கேன், மாவு அங்கே ஓடிட்டுருக்கு. அதனால் வாய்ஸ் போட முடியல, சத்தம் அதிகமாக இருக்குன்னு. அதனால் போண்டா போட்டு எடுத்துகிட்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதான். அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சாப்பிட்றதுக்கு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, வாங்க.